நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 143 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதி அற்புதமான திருமலை. அந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஆழ்வார் தீர்த்தமும் அதன் கரையிலேயே அமைந்திருக்கும் கபிலேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமானுடைய கோவிலையும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சிவபெருமான் அங்கே எப்படி தோன்றினார் அப்படிங்கிறதுக்கு கதையை நேற்றைக்கு சொன்னேன். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஒரு முறை காலச்சக்கரம் உருவாச்சு. பெருமாள் தன்னுடைய சக்கரத்தாழ்வாரிலிருந்து காலச்சக்கரத்தை உருவாக்குறார். அந்த காலச்சக்கரத்தை சிவபெருமான்கிட்ட கொடுக்குறார். சிவபெருமான் அதை வச்சுட்டு சம்ஹார லீலைகள்லாம் பண்ணுறார். அப்போ தான் திரிபுர சம்ஹாரம் நடக்கிறது. அந்த திரிபுர சம்ஹாரத்துக்காக பெருமாளே சிவபெருமானுக்கு சில மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணுறார். மந்திரோபதேசம் பண்ணால் தட்சிணை கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலான்னு யோசிக்க, அப்போ சிவபெருமான் இந்த காலச்சக்கரத்தையே மறுபடியும் பெருமாள்கிட்ட கொடுத்துடுறார். ஆனால் இந்த காலச்சக்கரத்துக்கு சிவபெருமானுடைய பிரிவு தாங்கலை. எனவே ஒரு குளம் அமைத்து அந்த குளத்தங்கரையில் உட்காந்துன்னு இந்த காலச்சக்கரம் தவம் பண்ணுறது. அந்த குளம்தான் இப்போ திருமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஆச்சரியமான ஆழ்வார் தீர்த்தம். ஏன்னா சக்கர ஆழ்வார் தவம் பண்ணின இடம்னாதலால் அந்த இடத்துக்கே ஆழ்வார் தீர்த்தம்னு பெயர் வந்தது. அதுதான் இப்போ பிற்காலத்தில் கபில தீர்த்தம்னு அப்படிங்கிற பெயரோடு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கரையில தான் கபிலேஸ்வர சுவாமி இருக்கார். அந்த கரையும் நேற்றைக்கு பார்த்தோம். கபில முனிவர் பாதாள லோகத்தில் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ காமதேனு பால் சொரியும் பொழுது லிங்கம் வளர்ந்து வர காமதேனுவும் மேலேயே வந்து 7 லோகங்களையும் தாண்டி அந்த லிங்கம் மேலே வந்து சுயம்புவா பூலோகத்திலன் வெளிப்பட்டது. உடனே காமதேனு தன்னுடைய மார்பால அந்த லிங்கத்தை அமுத்தி பிடிக்க லிங்கம் வளர்வதை நிறுத்திவிட்டது. கபில முனிவர் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஆழ்வார் தீர்த்தத்திலிருந்து தண்ணீர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணதுனால இந்த தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம் அப்படிங்கிற பெயரும் ரீசண்டாக வந்தது. ஆனால் ஒரிஜினல் பெயர் ஆழ்வார் தீர்த்தம் தான். ஏன் சுவாமி ரீசண்டாக வந்தது ஒரிஜினல் அப்படின்னு பிரித்து சொல்கிறேன்னா, எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் எந்த கல்வெட்டுகள்லையும் இதற்கு கபில தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் காணப்படலை. ஃபஸ்ட்டு டைம் இது காணப்படுறது வந்து 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் தான் முதல் இன்ஸ்கிரிப்ஷனில் இது கபில தீர்த்தம் அப்படிங்கிற பெயரோடு வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்கச்சக்கமான கல்வெட்டுகளில் இதற்கு ஆழ்வார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற பெயரோடு தான் இது காணப்படுறது. எனவே இது ஆழ்வார் தீர்த்தம் தான். சக்கரத்தாழ்வாரின் பெயரால் அமைந்த தீர்த்தம். அதன் கரையில கபிலேஸ்வர சுவாமி வந்ததால், கபில முனிவர் பூஜை பண்ணதால் இதற்கு கபில தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் பின்னாடி வழங்கப்பட்டது. சரி, இப்போ இந்த கபிலேஸ்வர சுவாமியை சென்று நாம் தரிசிப்போம். ஆச்சரியமான கோவில். கோவிலின் வாசல்லேயே ஒரு பெரிய நந்தி நம்மளை ராஜ கம்பீரமாக வரவேற்கிறது. நீங்கள் புனிதமான ஸ்தலத்துக்கு வந்திருக்கேள், உங்களை வழி நடத்துறதுக்காக நந்தி தேவர் அமர்ந்திருக்கிறார். ஒரு பெரிய நந்தி, ஆச்சரியமாக இருக்கும் சேவிக்கிறதுக்கே. அந்த நந்தியும் கடந்து உள்ளே சென்றால் அழகான திருக்கோவில். மூலவர் கபிலேஸ்வர சுவாமி அப்படிங்கிற பெயரோட காட்சியளிக்கிறார். அந்த கபிலேஸ்வரர் சுயம்பு மூர்த்தி, சுயம்புலிங்கம். ஏன்னா பாதாள லோகத்திலே வந்திருக்கார். இன்றளவும் நம்பப்படுகிறது அந்த லிங்கத்துடைய கீழ்ப்பகுதி 7 லோகங்களையும் தாண்டி கீழே இருக்கான். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது லிங்கத்துடைய ஒரு சிறு பகுதி தானாம். கீழே அந்த பூமிக்கு அடியில் அந்த லிங்கம் பல 100 அடிகள் தாண்டி கீழே போயின்னு இருக்கான். அவ்வளோ பெரிய லிங்கமாக அது. அந்த ஆச்சரியமான கபிலேஸ்வர சுவாமி தேஜோமயமாக விளக்குகள் பொருந்திய கர்ப்ப கிரகத்தில் ஆச்சரியமாக காட்சியளிக்கிறார். அவரை நன்னா சேவிச்சுப்போம். அம்பாள் காமாட்சி. ஏன்னா சிவசக்தி எப்போவுமே பிரிய மாட்டான். சிவன் தோன்றினார்னா ஆட்டோமேட்டிக்காக அம்பாளும் வந்துடுவா. அம்பாள் காமாட்சியாக காட்சியளிக்கிறாள். காமாட்சி அம்பிகா சமேத கபிலேஸ்வர சுவாமியுடைய திருக்கோவில். அதை தவிர நிறைய சன்னதிகள் இருக்குது. பிள்ளையார் இருக்கார், முருகன் இருக்கார், நவகிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற சன்னதிகள் இருக்குது. ருக்மிணி சத்யபாமாவோட கிருஷ்ணர் வேற இங்கே காட்சியளிக்கிறார். ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருப்பார் இந்த கிருஷ்ணர். இங்கே போய் சேவிச்சேன்னா ருக்மிணி சத்யபாமாவோட ரொம்ப அழகாக இருப்பார். அந்த விக்கிரகமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும்.
சிவன் கோவிலுக்குள்ள அழகா பெருமாளும் காட்சியளிக்கிறார். எல்லாவற்றையும் சேவித்து கொண்டு கபிலேஸ்வர சுவாமிக்கு நல்ல பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வெளியில வருவோம். இந்த கபிலேஸ்வர சுவாமிக்கு பல உற்சவங்கள் கொண்டாடுறா. என்னன்னா இதை பார்த்துக்கோங்க எவ்வளோ சைவ வைணவ ஒற்றுமைக்கு இருக்குன்னு. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தவர்களே இந்த கபிலேஸ்வர சுவாமியுடைய கோவிலை நிர்வாகம் பண்றா. நாட்டிலேயே தலை சிறந்த வைணவ கோவிலான திருமலை பெருமாள் கோவில், அதை மேற்பார்வையிடும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தவர்கள். அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழேயே தான் இந்த கபிலேஸ்வர சுவாமியுடைய கோவிலும் வருது. அப்படின்னா எவ்வளோ சைவ வைணவ ஒற்றுமை பாருங்க. இந்த கோவில்லையும் பல முக்கியமான உற்சவங்கள் கொண்டாடுறா. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தவர்கள்லாம் இந்த கோவில்லையும் உற்சவங்கள்லாம் நன்னா நடத்தி வைக்கிறா. இதில் முக்கியமான உற்சவம், சைவர்களுக்குன்னே பிரசித்தியான உற்சவம் சிவராத்திரி உற்சவம். அந்த சிவராத்திரி உற்சவம் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடுறா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாகன சேவைகளோட அதி அற்புதமாக பிரம்மோற்சவம் கொண்டாடுறா. அந்த சிவராத்திரி உற்சவத்துக்கு 4 கால அபிஷேகம், ராத்திரி பூரா அப்படியே ஜெய ஜெயனு கூட்டத்தோட மின் விளக்கு அலங்காரங்களோட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான உற்சவம் இங்கே இருக்கு. என்னன்னா கார்த்திகை தீபோற்சவம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அப்போ நடக்கும் கார்த்திகை தீபம் ரொம்ப 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 முக்கியமான உற்சவமாக இந்த கபிலேஸ்வர சுவாமியுடைய கோவிலில் கொண்டாடுறா. அன்றைக்கு பல லட்சம் விளக்குகளை ஏற்றி வைக்கிறா. பார்க்கறதுக்கே ஏதோ தேவலோகம் கீழே வந்த மாதிரி, கைலாசமே கீழே வந்த மாதிரி இருக்கான். அவ்வளோ அழகாக ரொம்ப ஆச்சரியமாக அந்த விளக்குகள்லாம் ஜொலிக்க, அதுக்கு நடுவில் கபிலேஸ்வர சுவாமி ஆச்சரியமாக காட்சியளிப்பார். இது தீபோற்சவம். இந்த மாதிரி எல்லா கோவிலையும் கொண்டாடுறது விசேஷம்தான். ஆனால் இங்கே கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு ஒரு முக்கியமான தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மை கபிலேஸ்வர சுவாமியுடைய கோவிலோடு இல்லாமல் இந்த குளத்துக்கு தான் அந்த விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம்னு பார்ப்போம். முதல்ல இந்த குளம் அமைந்திருக்கிற விதத்தை பார்ப்போம். என்னன்னா திருமலை இருக்குது. திருமலையில் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான தீர்த்தங்கள் திருமலையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். திருமலைக்கு மேலே என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன பிரபாவம், ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அந்த திருமலை மேலே இருக்க தீர்த்தத்தில் ஒரே ஒரு தீர்த்தம் மட்டும் மலையிலிருந்து இறங்கி கீழே வழிகிறது. ஒரு அருவி ஆட்டம் கொட்டுறது. இதை பார்த்துக்கோங்க. திருமலை புனிதமான மலை. அந்த புனிதமான மலையிலிருந்து ஒரு ஜலதாரை அப்படின்னு சொல்லப்படுற அருவி கொட்டுறது. எப்படின்னா அந்த திருமலையிலிருந்து வரும் அருள் தெய்வீகத்தன்மை அப்படி தண்ணியா நீர்வீழ்ச்சியா கொட்டுறதாம். அது கொட்டும் இடம்தான் இந்த ஆழ்வார் தீர்த்தம். அந்த நீர்வீழ்ச்சியிலேன்னு வந்த தண்ணி தேங்கி தான் ஒரு ஆச்சரியமான குளமா இருக்கு. அதுக்கு தான் ஆழ்வார் தீர்த்தம்னு பெயர். இந்த நீர்வீழ்ச்சிக்கு அப்படி என்ன சுவாமி பெரிய தனித்தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா, இதுதான் ரொம்ப 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 புனிதமான தீர்த்தம். ஏன்னா ஆழ்வார்கள் இந்த தீர்த்தத்தில் தான் நீராடி இருக்கா. ஏன் ஆழ்வார் இங்கே தீர்த்தத்தில் நீராடணும்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி வெளியில் சொல்லப்படாத விஷயங்கள். இதில் தான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். இன்னைக்கு கேட்குற வாழ்க்கையில் இன்னைக்கு போனஸ். திருமலையை பற்றி நிறைய ஆழ்வார்கள் பாடியிருக்கா. 10 பேரில் 9 பேர் திருமலை மேலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. மொத்தம் 204 பாசுரங்களால் திருமலையை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி பாடியிருக்கா. 4204 திருமலை அப்பனுக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்வார் கூட மலை ஏறி போய் பெருமாளை பாடலை. எல்லா ஆழ்வாரும் மலைக்கு கீழேயே இருந்துதான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அது நம்மாழ்வாராக இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், திருமழிசை ஆழ்வாராக இருக்கட்டும், திருப்பான ஆழ்வாராக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆழ்வார் கூட மலை ஏறி மேலே போகலை. ஏன் சுவாமி பாதம் ரொம்ப கடினமாக இருந்ததா, ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், ஏன் திருமங்கை ஆழ்வார் இருக்கார், பத்ரிநாத் வரைக்கும் போயிருக்கார், பத்ரிகாசிரமம் வரைக்கும் போயிருக்கார். ஏன் அவருக்கு என்ன திருமலை ஏறுறதுன்னு பெரிய விஷயமா?
ஆனால் அவரும் ஏறவில்லை. அப்புறம் ஏன் ஏறலை அப்படின்னு கேட்டால், இந்த திருமலை பெருமாளே, இந்த திருமலையே பெருமாள். மலை வேறல்ல, மலை மேல் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் வேறல்ல, ரெண்டும் ஒன்றுதானா. இந்த மலைக்கே அவ்வளோ புனிதத்தன்மை இருக்கான். பெருமாளே படுத்துன்ற காப்பில் இருக்கும் இந்த மலை. அது ஒரு பாயிண்ட்லேன்னு பார்த்தா அப்படி இருக்கும். நம்ம மேலே போகும்போது சொல்கிறேன். பெருமாளே படுத்துன்ற காப்பில் இருக்கும். ஆதிசேஷனே தான் அந்த மலையாக இருக்கார். எனவே அவ்வளோ புனிதத்தன்மை வாய்ந்த இந்த மலை மேலே இந்த ஊன உடலின் கால் பதியக்கூடாது என்று எந்த ஆழ்வாரும் திருமலைக்கு மேலே ஏறவே இல்லை. அவள்லாம் என்ன பண்ணியிருக்கா, இந்த மலையுடைய அடிவாரத்துக்கு வந்திருக்கா. வந்து இந்த திருமலை மலையிலிருந்தே விழும் நீர்வீழ்ச்சி. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த ஏற்றம் இருக்குது. மலைக்கு மேலே இருக்க தீர்த்தம் கீழம் வரும் ஒரே இடம் இதான். மலைக்கு மேலே போய் இருக்கிற அந்த தீர்த்தங்களில் நீங்கள் நீராட முடியாவிட்டாலும் இந்த கீழே இருக்க இந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் நீங்கள் நீராடினா போதும். ஏன்னா மலையிலேருந்து தான் தண்ணி கீழே வருது. இந்த தீர்த்தத்தில் தான் எல்லா ஆழ்வார்களும் நீராடி இந்த தீர்த்தக்கரையிலேயே நின்று கொண்டு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்படிதான் இப்போ நம்ம நிற்கிற இடம் என்ன இடம்? எல்லா ஆழ்வார்களும் திருவடி பதித்த இடம். எல்லா ஆழ்வார்களும் தங்களுடைய திருமேனி நனைய நீராடிய இடம். இவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஆழ்வார் தீர்த்தத்துக்கு இருக்கு. அதனால கூட இந்த தீர்த்தத்துக்கு ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்னு பெயர் வைக்கலாம். ஏன்னா சக்கரத்தாழ்வாரால் மட்டும் இது ஆழ்வார் தீர்த்தம் இல்லை, எல்லா ஆழ்வார்களுமே இந்த தீர்த்தக்கரையில் நின்று தான் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பாருங்க, இது எங்கேயோ கீழே இருக்கு. பெருமாள் 7 மலை தாண்டி எங்கேயோ மேலே இருக்கார். ஒருத்தர் கூட கீழேந்து போய் மேலே போய் சேவிக்கவே இல்லையா. எல்லாருமே கீழே நின்றுண்டே தான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அதில் எல்லா ஆழ்வார்களும் நீராடிய ஸ்தலம் இந்த ஆழ்வார் தீர்த்தம். இதை தவிரவும் இந்த தீர்த்தத்துக்கு பல பிரபாவங்கள் இருக்கு. ராமானுஜரோட சம்பந்தப்பட்ட சில பிரபாவங்களும் இந்த இடத்துக்கு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.